நம்ம நாட்டின் தலைநகரான டெல்லியுடைய ஏர் குவாலிட்டியானது கடந்த ஒரு சில நாட்களா ரொம்பவே ஒரு அபாயகரமான ஒரு ஜோன்ல இருக்கு. காற்று மாசு அப்படின்றது டெல்லிக்கு புதுசு இல்ல அப்படின்னாலும் இந்த வருடம் காற்று மாசானது கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெல்லியுடைய ஏர் குவாலிட்டியானது ரொம்பவே மோசமா போனதற்கு இரண்டு முக்கிய காரணங்களை சொல்றாங்க. அதுல ஒண்ணு, பஞ்சாப் மாதிரியான மாநிலங்கள்ல அக்ரிகல்ச்சர் வேஸ்ட பர்ன் பண்ணதுனால டெல்லியுடைய ஏர் குவாலிட்டியானது கன்சிடரபிளா டிராப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு காரணமா எதை சொல்றாங்க அப்படின்னா, டெல்லி மக்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்ச ஒரு காரணத்தினால அது காற்றின் மாசை மேலும் அதிகரிச்சதா சொல்றாங்க. நம்ம ஒவ்வொரு வருடமும் டெல்லியுடைய காற்றின் தரமானது குறைஞ்சிருச்சு அப்படின்ற செய்தியை தொடர்ந்து கேட்டுட்டு தான் வரோம். ஆனா இந்த முறை டெல்லி கவர்மெண்ட் ஒரு வித்தியாசமான ஒரு அப்ரோச் எடுக்க போறாங்க. இந்த அப்ரோச் ஆனது டெல்லியோடைய ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல்ல கொண்டு வருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னா, ஆர்டிபிஷியலா மழையை உருவாக்கி டெல்லியோடைய ஏர் பொல்யூஷனை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியை முதல் முறையா பண்ண போறாங்க. இப்படி ஆர்டிபிஷியலா செயற்கை முறையில மழையை வேற வைக்கிற ஒரு டெக்னிக் பேரு கிளவுட் சீடிங். கிளவுட் சீடிங்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில்வர் அயோடைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலையும் சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு கெமிக்கலையும் கிளவுட்ஸ் மேல எடுத்துட்டு போய் போடுவாங்க. எப்படி இந்த கிளவுட்ஸ் மேல போடுவாங்க அப்படின்னா, ஒரு ஏர்கிராஃப்ட்ல இந்த ரெண்டு கெமிக்கலையும் மிக்ஸ் பண்ணி அது எங்கெங்கெல்லாம் கிளவுட்ஸ் இருக்கோ அந்த கிளவுட்ஸ் மேல இந்த ரெண்டு கெமிக்கலையும் போடுவாங்க. இப்படி அந்த கிளவுட்ஸ் மேல இந்த ரெண்டு கெமிக்கலையும் போடும்போது அது மழை துளிகளை உருவாக்கும். அது மழையா பெய்ய ஆரம்பிக்கும். இப்படி பெய்யற மழையை தான் நம்ம செயற்கை மழை, ஆர்டிபிஷியல் மழை அப்படின்னு சொல்றோம். இப்படி செயற்கையா மழையை பெய்ய வச்சா அது காற்றுல உள்ள பொல்யூட்டன்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் செட்டில் பண்ணிடும். அதாவது காற்றுல இருக்கிற தூசி, பொல்யூஷன் எல்லாத்தையுமே அதை கொஞ்சம் செட்டில் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் நம்புது. இப்படி இந்த பொல்யூட்டன்ஸ் ஆனது செட்டில் ஆச்சு அப்படின்னா ஏர் குவாலிட்டியானது கன்சிடரபிளா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆர்டிபிஷியல் ரெயினுக்கான முயற்சியை டெல்லி கவர்மெண்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா மழையை வர வைக்கணும் அப்படின்னா வானத்துல கொஞ்சம் மேகங்களானது இருக்கணும். மேகங்கள் இருந்தா மட்டும்தான் அந்த மேகத்தின் மேல இந்த கெமிக்கல்ஸை அவங்களால போட முடியும். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கிளவுட் சீடிங் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டெல்லிக்கு மேல கிளவுட்ஸ் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த டைம்ல இவங்களால இந்த கிளவுட் சீடிங்கை பண்ணி ஆர்டிபிஷியல் ரெயினை வர வைக்க முடியல. அப்ப எப்ப இந்த ஆர்டிபிஷியல் ரெயினை பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் அவங்க கேட்டிருக்காங்க. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்டோபர் 28, 29, 30 இந்த 3 நாட்கள்ல டெல்லியோடைய அட்மாஸ்பியர்ல நிறைய கிளவுட்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல நீங்க கிளவுட் சீடிங் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் ரெயினுக்கான அட்டெம்ப்ட் சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஐஎம்டிஏ சொன்னதுனால ஐஐடி கான்பூரும் டெல்லி கவர்மெண்ட்டும் இணைந்து இந்த ஒரு அட்டெம்ப்டை பண்ண போறாங்க. டெல்லியோடைய பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு இது ஒரு புதிய அட்டெம்ப்ட் தான். இது சக்சஸ் ஆகுதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.